அன்பு உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு பங்குனி திங்கள்ட முதல் திங்கள் தான் இன்றைக்கு. அதுக்கு வீட்டு எல்லாருமே விரதம். அப்போ இன்றைக்கு ஒரு மிரக்கறி விருந்தே நடக்க போகுது. என்ன நிறைய நாளைக்கு அப்புறம் வாழை இலையிலையும் சாப்பிட போகிறோம். அதோட நிறைய மிரக்கறி சமைச்சு சோறு நிறைய கறி வகைகள் இன்றைக்கு மரக்கறி. இன்றைக்கி உங்களை பார்த்தாலே தெரியும் பாருங்க. கீரை, கத்தரிக்காய் இருக்குது, தக்காளி, பூசணி, உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட் நிறைய இருக்குது. இதைத்தான் இன்றைக்கு ரூபி இன்றைக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம். நிறைய நாளை பிறகு விரதமே நான் இன்றைக்கு பங்குனி திங்கள் நிறைய நாள், ஒரு மாதம் தானே. இது 4 திங்கள் வரும் நினைக்கிறேன். 4 பங்குனி திங்கள். அதால் நாங்கள் மச்சவும் சாப்பிட்ற குறைவு திங்கள் ஞாயிறு திங்கள்லாம் சாப்பிட மாட்டோம். அதைத்தான் இன்றைக்கு சமைச்சு காட்ட போகிறோம். இன்றைக்கு பங்குனி திங்கள் முதல் திங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் கறின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு இந்த காணொலி ஊடாக நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோன்னு நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன கறி ரூபி சமைக்க போகிறான்னு சொல்லி இந்த காணொலியில் தொடர்ந்து பாருங்க. ஓகே. என்ன செய்யுங்கள்? பைத்தங்காய் கையால் உடைக்கிற நேரம் கத்தியால் மாமன் வெட்டிடலாம். மணவண்டு வட்டிலாம் பார்த்து உடைக்கணும். புழுவல் இருக்கு. சில பைத்தங்காய் சூத்தியாக இருக்கு. இது கொஞ்சம் பைத்தங்காயும் அவ்வளோ சரியில்லை. கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கு. பார்த்து தான் உடைக்கும். என்ன கறி ரூபி? இது பூசணிக்காய் வெள்ளைக்கறி. வெள்ளைக்கறி மிளவழிக்கலாங்க பார்த்துனாங்க. மிளவழிக்கலாங்க சரியில்லை. நேற்றியாங்களாங்க போல இருக்கு. அது சரி மவியாது. அதுக்காண்டி தான் பூசணிக்காய் தனியாக தான் வெள்ளைக்கறி. அப்போ இன்றைக்கு தடற்புடாதான கறிகள் வித்தியாசம். இன்றைக்கு நிறைய மிரக்கறியா? நிறைய மிரக்கறி. வளமையாக சமைக்கிறத விட கறி கூட. என்ன பண்ணுறீங்க? கத்தரிக்காய் பொரிச்ச குழம்புக்கு. கத்தரிக்காய் கடலை மட்டும் தான் பிளான் பண்ணினேன் நேற்று. கடலை ஊற விட மறந்துட்டேன். எல்லாம் மறந்துட்டீங்க. அப்போ என்ன செய்யற, கடலை ஊறாது, அவியாது. அதுக்கான கத்திரிக்காயில் தனியாக தான் பொரிச்சு குழம்பு வைக்க போகிறேன். வார திங்கள் பாப்பா. 4 திங்கள் இருக்கு தானே. என்ன இது கீரை. கீரையில் சரி இந்த புழு எல்லாம் இருக்கு. அதுக்காண்டி பார்த்து தான் எடுக்கணும். தெரிஞ்செடுக்கணும். எல்லாம் நல்ல கீரையாக இருக்காதானே. இப்போ பனிகாலம் தானே, பூச்சி பிடிச்சிட கூட. அதனால இந்த அடி வேர் விலையும் வெட்டிட்டு. ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க. எல்லாம் நிறைய கறியாக சமைக்க வேண்டிய கிடக்கு. எல்லாத்தையும் இப்போ இந்த பாப்பம் முன்னடியாக சமைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மிளகரையுமே வெட்டியாச்சு. இது கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கு. அதை பொரிச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், தக்காளி பழம், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லபடியாக சீவி உரிச்சு எல்லாம் வச்சிருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்காயில் பிரட்டல். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பூசணிக்காயில் வெள்ளைக்கறி சமைக்க போகிறீங்களா? ஓ. மற்றது பீட்ரூட் வரை. ஓகே. மெட்டைங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கீரையில வெள்ளைக்கறி க்ளீன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓ. மற்றது பருப்பு எப்பவுமே இருக்கு. மரக்கறி என்றாலே பருப்பு தான். அது வாங்கி போட போறேன் சட்டிக்குள்ள. ஓகே. இது இளநீ. இது பைத்தங்காய் கறிக்கு இளநீ எடுத்து வச்சுக்கிறேன். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் எல்லாம் திரிய வச்சாச்சு. சமைக்கிறதான் வேலை. சோறு எல்லாம் போட்டாச்சு. சோறு வேகுதாங்கால. சோறு அது குத்தரிசி சோறு. அதான் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். பார்த்தீங்களா குத்தரிசி. இது நாங்கள் போயிட்டு அவிச்சு இந்த அரிசி. ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் வடைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடைக்கு உளுந்து ஊற வச்சுக்கணும். அதெல்லாம் நாங்கள் சமைச்சு முடியும். உளுந்தும் கணக்காக ஊறிடும். அதுக்கப்புறம் வடை சுடுவோம். நிறைய கறி ஐட்டங்கள். வாழைக்காயும் பொரிக்கணும். நம்ம வாழைக்காயும் மரத்தில் எது காயணும். அது வேண்டாம். ஓகே.
எல்லாத்தையும் சமைங்க. ஸ்பெஷல் இந்த எத்தனை மணிக்கு முடியும் சமையல்? அக்கன் முடிஞ்சிடும். அது நாங்கள் இன்றைக்கு வெளியால் சமைக்கல, உள்ளூர் தான் சமைக்கிறோம். லேட்டாக இருந்தாலும் வெளியாலேண்டா நிறைய கறி என்ற வழியாக நாங்கள் வந்து உள்ளுக்கு தான் சமைக்க போகிறோம். சொன்ன மழை சமைக்கணும், அதுக்காண்டி எல்லாமே உள்ளுக்கு தான் சமைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் தேங்காயில் பால் எல்லாம் புளிஞ்சு கொண்டு வந்துட்டு தான் கறி வைக்க ஆரம்பிக்கும். ஓகே, வந்து சமைக்க வலிக்கிட்டேன். முதல்ல வந்து கீரையும் பருப்பும் அவிய வச்சுக்கேன் சொன்னேன். இதில் அவியிற கறி அப்போ முதல்ல அதை வச்சு வைக்கிறோம் வெள்ளை கறி எல்லாம். சொன்னேன் நீ அடுத்த வந்து பூசணிக்காய் தான் வைக்கணும். அவியிற கறி தான் கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்காண்டி தான். ஓகே, இதெல்லாம் அவியது தேங்காய் பால் புளியணும். கீரையும் அவியது, இந்த பருப்பு அவிய வச்சிருக்குது. ஓகே, ஒவ்வொன்றும் ஒரு கறியாக தான் சமைக்கணும். எல்லாத்தையும் முதல்ல இந்த கறியை முடிய விட்டு நீ அடுத்த கறியை தான் அருள். ஓகே, இது வந்து இப்போ பூசணிக்காய் வெள்ளைக்கறி வைக்க போகிறேன். பருப்பும் கீரையும் வச்சாச்சு. இப்போ பூசணிக்காய் வெள்ளைக்கறி வைக்க போகிறேன். மழையும் மேலே போது போல இருக்கேன். கொஞ்சம் நடுவில் மழை பெய்யுது நம்மளோட ஊரில் கொண்டே வருது. அப்போ கொஞ்சம் சமைக்கணும். தண்ணி விட்டு அவிய வைப்பேன் பூசணிக்காயை. ஓகே, நாங்கள் கடைசி எல்லா கறியும் சமைச்சு போட்டு பார்ப்போம் என்ன என்னென்ன கறிகள் சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லி. என்ன சொன்னால் எல்லாம் நிறைய கறிகள் சமைக்கிறபடியா ஒரு இடத்துல வந்து எடுக்கலாது. வந்து பைத்தங்காய் வரட்டலுக்கு வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு பைத்தங்காய் அவிய வச்சுருக்குது. அவிய இது எண்ணெய் தான் இளநீ விடணும். இது வந்து கணக்கு எண்ணெய் விட இல்லை, கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டுருக்குறேன். இதில் கொஞ்சம் அவிஞ்ச பிறகு இளநியை விட்டு அவிச்சிட்டு கொஞ்சம் தூளுக்கு எல்லாம் போட்டுருக்கேன். சூப்பராக பைத்தங்காய் போட்டுருக்கேன். என்ன கரெக்ட் சம்பல் நம்மளை பீட்ரூட் வர ரெடியாகிறதுக்கு அதுக்கு கேரட்டு சீவிட்டு அந்த வேறுங்க வத்தி கொண்டு வந்துட்டு பைத்தங்காய் கறி நல்லா வத்தி கொண்டு வந்துட்டுது. இங்கே வந்து பீட்ரூட் வரைக்கி அந்த வடிவா கொஞ்சம் பச்சை மிளகா பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு பீட்ரூட்டை போட்டு வச்சுட்டு கொஞ்சம் அவியம் மென்சுனா பச்சை மணக்கு தானே, அதுக்காண்டி கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விடணும். அந்த தண்ணிலேயே இது வந்து அவியும் அவிஞ்ச அப்புறம் தேங்காய் போட்டு வைக்கினா சூப்பரான பீட்ரூட் வரை. இதெல்லாம் பைத்தங்காய் கறியும் ரெடி நிப்பாட்டுவான். இது வந்து பார்த்தீங்களா உருளைக்கிழங்கும் தக்காளி பழம் போட்டு ஒரு தண்ணி குழம்பு மாதிரி வைக்கிறேன். சொன்ன எல்லாம் கட்டி கறியாக வைக்கலாதானே, அதுக்காண்டி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் பொரியுது. கத்திரிக்காய் குழம்பு பொரிச்சு வச்சா தான் டேஸ்ட். அதுக்காண்டி கடலை இருந்தால் சூப்பராக இருக்கும். அதான் கடலை நானே இவ்வளோ மறந்துட்டேன். இது வடைக்கு கறியெல்லாம் சமைச்சு முடிஞ்சது. குழம்பு மட்டும் அடுப்பில் இருக்குது. வடை குழுந்தெல்லாம் கழுவி வைக்கிறேன். எனக்கு வெங்காயம் ஆகட்டும். இப்போ வந்து சமையல் எல்லாம் முடிஞ்சது. வடை சுட்டு கொண்டு இருக்கேன். அதுக்குள்ள ஏன் நேரம் முடிஞ்சுன்னா வடை சுட வரைக்கும் எண்ணெய் இல்லை. ஒரு போய் கடையில் வாங்கி வடை சுடுறேன். அது உளுந்து வடை, மொறு உளுந்து வடை. நாங்கள் ஏற்கனவே உளுந்து வடையெல்லாம் சுட்டு போட்டிருக்கோம். என்ன எத்தனை விதமாக உளுந்து வடை சுடலாம், 3 முறையில் போட்டிருக்கிறோம் நாங்கள் உளுந்து வடை சுடுறது. அந்த பிஆர் பிளாக் இதில் இருக்குது சேனலில் பாருங்க. இன்னைக்கு நிறைய விதமான கறிகளும் சரியான வெயிலும் சரியான கொளுத்துற வெயிலும் மழை மாப்புக்கும் சரியான வெயிலா இருக்கு. சரியான வெக்க வெயில் அப்படி இருக்கேன் வெயில். ஓகே, உங்களோட ஒரு பக்கம் வந்துட்டு மற்ற பக்கம் திருப்பி விட்டுருவேன். ஓகே, அடுப்பண்டா கொஞ்சம் லேட்டாக தான் போகும். இது இந்த அடுப்புடியா பக்கம் வெந்துடும் பக்கம். என்ன நீங்கள் அடுப்பில் சமைச்சிருந்தா அப்படி இருந்துருக்கு மர அடுப்பு. அடுப்பில் சமைச்சிருந்தா நான் 5 மணி தான் முடிச்சிருக்கேன். வரியாக வச்சு இதுக்கே ஒரு நேரம் ஆயிடுச்சு. அதுவும் வந்து கறிகள் வந்து சமைச்சு மூடி வச்சிருக்கேன். நான் பார்க்குறேன் எல்லாம் மழையில் வந்துட்டு அதோட கறிகளும் கூட தானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட விதத சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டுது. என்னென்ன கறி வச்சுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். வாழையிலாம் மூடி வச்சுக்கிறீங்க. அதேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் மூட தட்டு வேணுமല്ലോ, அதுக்காண்டி வாழையிலையாலேயே மூடி வச்சு. ஓ, என்ன செய்து வச்சுக்கிறீங்க? எவ்வளோ சமையல் வேணுமோ. ஆமாண்ணா, இன்றைக்கு நான் தனியாக தான் சமைச்சேன்.
அம்மாவுக்கு மேலாது ம் என்னென்ன கறிகள் சமைச்சுக்கிறீங்க நீ ஒவ்வொன்றா காட்டுவா. 10 வகை கறி கிட்ட போடுங்க. என்ன இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் வெள்ளைக்கறி, பூசணிக்காய் வெள்ளைக்கறி, இஞ்சால கேரட் சம்பல், கேரட் சாம்பல், மற்றது பருப்பு வெள்ளைக்கறி, எல்லாத்துக்கும் தாளிச்சு போட்டிருக்கு. ஓ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் வர, ம் அதோட இஞ்சால பைத்தங்காய் பிரட்டல், மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை வெள்ளைக்கறி. ஓகே இது வந்து உருளைக்கிழங்கும் தக்காளி பழம் போட்டு ஒரு தண்ணி குழம்பு மாதிரி வச்சிருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரிச்ச கத்தரிக்காயில் வந்து நல்ல ஒரு பிரட்டல். வெளிச்சியான கறியெல்லாம் சமைச்சுக்கிறீங்க. மற்றது அப்பளம் மிளகாயெல்லாம் பொரிச்சு வச்சுக்கிறேன். வாழைக்காய் மட்டும் பொரிக்கல, நிறைய பொரியல். ஓ மற்றது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வடை. வடை தான் எங்களோட ஸ்பெஷலான சாப்பாடு. சாதாரணமாக சொல்கிறீங்க, இவ்வளோ சமைக்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதை விட சோறை கூட கறிகள் வந்து கூடு. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தரிசி சோறு வடிச்சு வச்சிருக்கு. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா குத்தரிசி சோறு. ஓகே பார்த்தீங்களா சோறு எப்படி இருக்குண்டு? சும்மா தங்க பவுன் மாதிரி தான் இருக்குன்னு. ஆள் வரக்க சுட சுட சோறு. ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இனி வந்து வாழையில எல்லாம் வட்டி கொண்டு வந்துட்டு சாப்பிடணும். ஓகே ஓகே நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோமே. நான் வீட்டில் சோறு போட்டுட்டு உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், கேரட் சம்பல், பீட்ரூட் வரை, கறி கூட தான் காணும் போடுது. திருவிழா பருப்பு, கீரை, கீரை கறி, மற்றது பைத்தங்காய் பிரட்டல். இது வந்து கத்தரிக்காய் குழம்பு. அப்பளம், மிளகாய், இதோட உளுந்து வடை. ஓகே இவ்வளோதானே? இவ்வளோதான் சாப்பாடு. ஓகே நாங்கள் இப்போ சாப்பிடுவோம். அதோட வந்து தயிர் உளுந்து. சோறு கூட கறி தான் போடும். இன்னும் 2 கறியாக கேட்கணும். ஒன்றுண்ணா கோவா வாழைக்காய் நல்லா இல்லை, சரியில்லை, நாட்டுக்குள்ளவே இல்லை. இதில் கரை சமைச்சாலும் நல்லா இருக்கு. எல்லாம் பசிக்கு அப்படி இருக்கு. எத்தனை கறி? 5 10 கறி. 10 8 5 9 9 வடையோட 10 தயிரோட.
பீட்ரூட் வடை. வாழைப்பூச்சி வாழைப்பூச்சி வரையும் அங்கே மழை வேற போதும். கட்டு முத்தியாக எத்தி இது விடணும். கொண்டு வந்து மழைகளோட என்ன ஒன்றும் தெரியாது. பக்கம் திங்கன்னா இப்படி இருக்குன்னு சொல்ல காட்டும் வெயில் சூழ்வாது பங்குனி திங்களோட தூர்ப்பாக வர இது கறி வேண்டாம். அப்பா வேறு வழியாக சாப்பிட்டாது தெரியுமா? சாப்பாடு எப்படி இல்லை நல்ல 2 தரம் சோறு போட்டு இன்றைக்கு. உப்பு புளி உப்பு புளி நல்ல கணக்காக இருக்கு, சூப்பராக இருக்கு. விலைமையில அம்மா தான் உப்பு புளி கூட போடுறவா. கறிஜலம் வந்து கூட விரதம் பண்ணுறபடியா அம்மா காய்ச்சல் தான் நான் சமைச்சேன் ஃபுல்லாகவே. இது பாருங்க, நான் தயிரை விட்டு அப்படி அடிக்கணுங்க. தயிர் தயிர் தயிர்லாம் பிடிக்கும். நான் தயிர் வந்தால் போதும், வெளுத்து வாங்கிட்டு போயிடும். அந்த பக்க இருக்குது எல்லாம் சரி. வடையை சாப்பிடாதுங்க, வடை கடைசியாக சாப்பிட்றதுக்காக பாயாசமெல்லாம் காட்டிடுவா இல்லை நேரம் காணா போகுது தானே. பாயாசம் நாங்கள் குடிக்கலாது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கிறது நல்லா இருக்கு. பாருங்க, நான் மட்டன் சாப்பிட்டா கூட 2 தரம் சோறு போட்டு சாப்பிட மாட்டேன். 2 தரம் சோறு போட்டு சாப்பிடலாம். பசி கண்டிப்பா 2 தரம் போட்டு சாப்பிட்டேன். மிளகறி நிறைய வைக்க சாப்பிடலாம். மிளகறி சாப்பிட்றது இந்த பக்க வெயிலுக்கு மிளகறி தான் நல்லது சாப்பிடுவோம். அப்பதான் உடம்புக்கு நல்லது. கீரை வகை நீத்துக்காய் அப்படியானதான் சாப்பிட நல்லது. பீக்கங்காய், நீத்துக்காய், மற்ற புடலங்காய், அதான் வெள்ளைக்கறிகள் கூடுதலாக சாப்பிடணும் இல்லை. ஓகே, நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சது. இலையில ஒன்றுமே இல்லை, முடிக்க போகும். நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளாம இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். இன்னும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய் பாய் உறவுகளே.